இன்றைக்கு ஸ்டாலின் பேசுறார். திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையிலே குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுப்பதாக எப்பொழுது பார்த்தாலும் பேசி வருகிறார். இன்றைக்கு கூட இந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் திரு நேரு அவர்கள் ஒரு பேட்டி கொடுக்கின்ற பொழுது புரட்சி தலைவர் நம்முடைய தலைவர் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் அவர்களுக்கு தான் பெண்களிடத்தில் அதிக செல்வாக்கு இருந்தது. இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அவருக்கு செல்வாக்கு இருக்கா சொன்னா அது உண்மையா? எம்ஜிஆருக்கு என்று தனி அடையாளம், அவருக்கு இணையா யாரும் கிடையாது. இல்ல ஒப்பற்ற தலைவர் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த மக்களுக்காக பிறந்து வாழ்ந்து மறைந்த ஒரே தலைவர் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அவரை இணை வச்சு எவரும் பேச முடியாது. இன்றைய தினம் இந்த உரிமை தொகையை உடனே நம்முடைய தாய்மார்கள் பாதிக்கிறாங்களா? கொடுக்கல. அறிவிக்கப்பட்டு 28 மாசம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 28 மாச காலம் கொடுக்கப்பட்ட தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றாம தட்டி கழித்து வந்தார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள், பிரதான எதிர்க்கட்சி தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு அழுத்தம் கொடுத்தோம். நீங்கள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி மாதந்தோறும் 1000 ரூபாய் குடும்ப தலைவிக்கு உரிமை தொகை வழங்குவதாக குறிப்பிட்டு வாக்குகளை பெற்ற பிறகு இந்த குடும்ப தலைவி ஏமாற்றுவது சரியில்லை என்று தொடர்ந்து சட்டமன்றத்தில் அழுத்தம் கொடுத்தோம். பிறகு அதிமுக பொதுக்கூட்டத்தில் தொடர்ந்து பேசணும், அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டோம், ஊடகத்தின் வாயிலாக வெளிப்படுத்தணும். வேற வழி இல்லாம அதிமுக கட்சி வெளியோ சட்டமன்றத்திலேயும் அழுத்தம் கொடுத்த காரணத்தினால்தான் திராவிட முன்னேற்ற கழக அரசு வேற வழி இல்லாம இந்த நம்முடைய குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கிடைப்பதற்கு நடவடிக்கை எடுத்த அரசு கட்சி அதிமுக கட்சி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.